ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசன்ட் இன்டர்வியூவில் ஷாம் அவர்கள் வந்து தளபதி பற்றியும் தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றியும் பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாரிசு படத்தில் தளபதி கூட நடித்தார். ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து நான் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்து தான் எப்போவுமே வந்து நான் அடுத்த படத்துக்கு நடிக்க போயிட்டுருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் வந்து நான் வந்து இன்னும் வந்து மோட்டிவேஷன் பண்ணி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து வாரிசு படம் நடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பிக்கஸ்ட் ஒரு கம்பேக் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் வெற்றி படங்களும் இருக்குது. பட் ஆனால் இப்போ எங்கே போனாலுமே எல்லாருமே சொல்கிறது வாரிசு படத்தில் விஜயோட அண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு வாரிசு படம் மூலமாக. குஷி டைம்லேயே வந்து தளபதி அவர்கள் வந்து என்ன பார்த்து கேட்டார், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நான் ஆக்டிங் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ குஷி படம் ஷூட்டிங் அப்போவே வந்து அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ க்ரௌட் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஃபேன்ஸ் வந்து அப்போவே ஜாஸ்தியாக இருந்தாங்க. அப்போ வந்து குஷி படத்தில் நடிக்கும் போதே அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்கள் தானே அதெல்லாம் பார்த்துட்டு நான் கேட்டேன். ஸோ அப்போ வந்து என்னடா கிண்டல் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். இப்போ ஆனால் அவர் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ வாரிசு படம் அப்போ கேட்கும் போதும் அடுத்த சிஎம் நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அப்போயும் அதே பதில் தான் சொன்னார், என்னடா கிண்டல் பண்ணுறியான்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாரை விட பெரிய உச்சத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி ஹோப்ஃபுல்லி இதுவும் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.